நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழ் பிளஸின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டுக்கு அழைத்து வரப்பட்ட பொடிலேசி காலி மாவட்ட குற்றப்பிரிவிடம் ஒப்படைப்பு. அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் அதிரடி, நாடு தழுவிய ரீதியில் மருத்துவ நடவடிக்கைகளில் இருந்து விலக தீர்மானம். ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளை கைது செய்ய 89 சர்வதேச சிவப்பு அறிவித்தல்கள், காவல்துறை ஊடக பேச்சாளர். காப்போத்தா உயர்தர பரீட்சைக்கான செயல்முறை பரீட்சை திகதிகள் அறிவிப்பு. பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையிலான மோதல்களால் இரு தரப்பினருக்கும் ஏற்படும் சேதங்கள். தொடர்பான விரிவான செய்திகள். இந்தியாவில் வைத்து கைது செய்யப்பட்ட பாரிய அளவிலான போதைப் பொருள் கடத்தல்காரரும் பல கொலை சம்பவங்கள் தொடர்பில் காவல்துறையால் தேடப்பட்டு வந்த பொடிலேசி என்ற ஜெனித் மதுசங்க நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டார். நீதிமன்றில் பிணை வழங்கப்பட்டதன் பின்னர் தலைமறைவாகியிருந்த பொடிலேசி எனப்படும் ஜெனித் மதுசங்க 2024ஆம் ஆண்டு பிணையில் விடுவிக்கப்பட்டதும் இந்தியாவிற்கு தப்பி சென்றிருந்தார். இந்த நிலையில் காவல்துறை ஊடக பேச்சாளர் FU வூட்லர் கூறுகையில், நாட்டிற்கு அழைத்து வரப்பட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியான ஜெனித மதுசங்க காலி மாவட்ட குற்றப்பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மருத்துவ நடவடிக்கைகளில் இருந்து விலகி செயற்பட உள்ளதாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. இதன்படி எதிர்வரும் 2ஆம் திகதி முதல் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரச மருத்துவர்களுக்கான இடமாற்றத்தை வலியுறுத்தியே தாம் மருத்துவ நடவடிக்கைகளில் இருந்து விலகி செயற்பட உள்ளதாக அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. சர்வதேச சிவப்பு அறிவித்தலின்றி இதுவரையில் 14 சந்தேக நபர்கள் நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் FU வூட்லர் தெரிவித்துள்ளார். இதனிடையே கடந்த 2024, 2025 மற்றும் 2026ஆம் ஆண்டுகளில் சிவப்பு அறிவிப்புகள் வழங்கப்பட்ட 29 சந்தேக நபர்கள் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். திட்டமிடப்பட்ட குற்றவாளியும் போதைப்பொருள் கடத்தல்காரருமான பொடிலேசி என்று அழைக்கப்படும் ஜெனித் மதுசங்க நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டமை தொடர்பில் கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை தெரிவித்தார். 2024ஆம் ஆண்டு முதல் இதுவரையான காலப்பகுதியில் சர்வதேச சிவப்பு அறிவித்தல் பிறப்பிக்கப்பட்டிருந்த 29 சந்தேக நபர்கள் நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதே நேரம் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளுக்காக இதுவரை 89 சிவப்பு அறிவித்தல்கள் பெறப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். அத்துடன் 2026ஆம் ஆண்டில் இத்தகைய சந்தேக நபர்களை நாட்டிற்கு அழைத்து வருவதற்கு அதிகபட்ச முயற்சிகள் எடுக்கப்படும் எனவும் காவல்துறை ஊடக பேச்சாளர் FU வூட்லர் தெரிவித்தார். 2025ஆம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைக்கான செயல்முறை பரீட்சைகளுக்கான திகதிகளை இலங்கை பரீட்சை திணைக்களம் அறிவித்துள்ளது. இதன்படி அடுத்த மாதம் 6ஆம் திகதி முதல் 15ஆம் திகதி வரை நாடு முழுவதும் பொறியியல் தொழில்நுட்ப பாடத்தின் எழுத்து பரீட்சைக்கு தோற்றிய விண்ணப்பதாரர்களுக்கான செயல்முறை பரீட்சைகளை நடத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக பரீட்சை திணைக்களம் தெரிவித்துள்ளது. அத்துடன் பரதநாட்டியம், சங்கீதம் மற்றும் கர்நாடக சங்கீதம் ஆகிய பாடங்களுக்கான செயல்முறை பரீட்சைகள் அடுத்த மாதம் 9ஆம் திகதி முதல் 16ஆம் திகதி வரை நடைபெற உள்ளன. மேற்கத்திய இசை, சிங்களம், ஆங்கிலம் மற்றும் நாடகம் ஆகிய பாடங்களுக்கான செயல்முறை பரீட்சைகளும் அடுத்த மாதம் 9ஆம் திகதி முதல் 16ஆம் திகதி வரை நடைபெறும். இதன்படி பாடசாலை விண்ணப்பதாரர்களின் அனுமதி அட்டைகள் சம்பந்தப்பட்ட பாடசாலை அதிபர்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளன. அதே நேரத்தில் தனியார் விண்ணப்பதாரர்களின் அனுமதி அட்டைகள் விண்ணப்பத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள முகவரிக்கு அஞ்சல் மூலம் அனுப்பப்பட்டுள்ளதாக பரீட்சை திணைக்களம் அறிவித்துள்ளது. பல்கலைக்கழக மாணவர்களுக்கு ஒருமுறை மாத்திரம் வழங்கப்படும் விசேட புலமை பரிசில் திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. லலித் அதுலத் முதலி மகாபுல உயர்கல்வி புலமை பரிசில் அறக்கட்டளை நிதியத்தின் அறங்காவலர் சபையினால் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. கடந்த ஆண்டின் இறுதியில் நாட்டை தாக்கிய டிட்வா புயலினால் பாதிக்கப்பட்ட பல்கலைக்கழக மாணவர்களுக்கு பொருளாதார நிவாரணங்களை வழங்கும் நோக்கில் இந்த விசேட திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த விசேட புலமை பரிசில் திட்டத்திற்கான விண்ணப்பங்களை கோரும் நடவடிக்கைகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதற்கான விண்ணப்ப படிவங்களை www.mahapula.lk என்ற இணையதளத்தின் ஊடாக பெற்றுக்கொள்ள முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சி காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பரந்தன் பூநகரி வீதி பகுதியில் சட்டவிரோதமான முறையில் மணல் ஏற்றிச் சென்ற 2 உளவு இயந்திரங்கள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளது. விசேட அதிரடிப்படையினர் தடுத்து நிறுத்திய போதும் சமஞ்சியை மீறி சென்றமையால் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டதாக விசேட அதிரடிப்படையினர் தெரிவித்துள்ளனர். இந்த துப்பாக்கி பிரயோக சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
விசேட அதிரடிப்படையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைவாக குறித்த சுற்றிவளைப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்போது சட்டவிரோதமான முறையில் மணல் ஏற்றி பயணித்த உளவு இயந்திர சாரதி ஒருவர் தப்பியோடிய நிலையில் மற்ற உளவு இயந்திர சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த சம்பவத்தில் விசேட அதிரடிப்படையினர் ஒருவர் உளவு இயந்திரத்தில் மோதுண்டு காயமடைந்த நிலையில் கிளிநொச்சி பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. யாழ்ப்பாணம் வடமராட்சி நெல்லியடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட குடவத்தி பகுதியில் வசிக்கும் மக்கள் மீது நெல்லியடி போலீசாரால் பொய்யான வழக்குகள் பதியப்படுவதாகவும் மக்கள் மீது மூர்க்கத்தனமாக தாக்குதல் மேற்கொள்வதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இச்சம்பவங்கள் தொடர்பில் குடவத்தி மக்கள் இன்றைய தினம் பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவனிடம் முறைப்பாடு செய்துள்ளனர். இந்நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி நேரடியாக குடவத்தி கிராமத்திற்கு சென்று மக்களுடன் இதுகுறித்து உரையாடியதுடன் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஊடாக நடவடிக்கை எடுப்பதாகவும் தெரிவித்தார். பாலியல் குற்றவாளி ஜெப்ஸ்ரி எப்ஸ்டீன் விவகாரம் முன்னாள் ராஜாங்க செயலாளர் ஹிலாரி கிளின்டனின் 7 மணி நேர விசாரணை நிறைவு பெற்றுள்ளது. இந்த நிலையில் உண்மைகள் வெளிவர வேண்டுமென்று விசாரணையின் பின்னர் கருத்து வெளியிட்ட ஹிலாரி கிளின்டன் குறிப்பிட்டுள்ளார். ஜெப்ரி எப்ஸ்டீன் விவகாரம் தொடர்பாக அமெரிக்க நாடாளுமன்ற மேற்பார்வை குழுவினால் முன்னெடுக்கப்பட்ட நீண்ட நேர விசாரணைக்கு பிறகு முன்னாள் ராஜாங்க செயலாளர் ஹிலாரி கிளின்டன் செய்தியாளர்கள் மத்தியில் உரையாற்றினார். இந்த விசாரணையின் போது தம்மிடம் பல சங்கடமான கேள்விகள் முன்வைக்கப்பட்டதாக ஹிலாரி கிளின்டன் குறிப்பிட்டார். ஹிலாரியின் மகள் செல்சியாவின் திருமணத்தில் எப்ஸ்டீனின் கூட்டாளியான மெக்ஸ்வெல் கலந்து கொண்டது ஏன் என்று கேட்கப்பட்டது. அதற்கு பதிலளித்த ஹிலாரி, அவர் மற்றொரு விருந்தினருடன் வந்திருந்ததாகவும் அவர் ஒரு பொதுவான நண்பர் மாத்திரமே என்று விளக்கமளித்துள்ளார். தனது கணவர் பில் கிளின்டனுக்கும் எப்ஸ்டீனுக்கும் இடையிலான தொடர்புகள் குறித்து எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு அவர் அநேகரை போலவே எப்ஸ்டீனின் தீய செயல்களை அவர் அறிந்திருக்கவில்லை என்று ஹிலாரி பதிலளித்துள்ளார். அத்துடன் அந்த கேள்வியை தமது கணவரிடமே கேட்குமாறு அவர் குறிப்பிட்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்தனர். விசாரணையின் இறுதியில் அடையாளம் தெரியாத பறக்கும் பொருட்கள் மற்றும் சதித்திட்ட கோட்பாடுகள் குறித்து கேட்கப்பட்டதாகவும் அவை மிகவும் வெறுக்கத்தக்கவை என்றும் ஹிலாரி குறிப்பிட்டுள்ளார். இந்த விசாரணை மிகவும் அலுப்பூட்டுவதாகவும் ஒரே விடயங்களை திரும்ப திரும்ப கேட்பதாகவும் அமைந்திருந்தது என ஹிலாரி தெரிவித்தார். பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் தலிபான் அரசாங்கத்திற்கு இடையிலான எல்லைப் பகுதியில் வெடித்துள்ள கடும் மோதல்கள் காரணமாக இருதரப்பிலும் பலத்த உயிர் சேதங்கள் ஏற்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இந்த சூழ்நிலையை அடுத்து பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் இதனை ஒரு நேரடி போர் என அறிவித்துள்ளார். இதற்கிடையில் 133 ஆப்கானிஸ்தான் தலிபான் போராளிகள் கொல்லப்பட்டுள்ளதுடன் 200க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாக பாகிஸ்தான் தெரிவித்துள்ளது. இருப்பினும் தலிபான் போராளிகள் 8 பேர் கொல்லப்பட்டுள்ளதுடன் 11 பேர் காயமடைந்துள்ளதாக தலிபான் அரசாங்கம் குறிப்பிட்டுள்ளது. மேலும் தாம் 55 பாகிஸ்தான் ராணுவத்தினரை கொன்றுள்ளதுடன் 2 ராணுவ முகாம்களையும் 19 ராணுவ காவலர்களையும் கைப்பற்றியுள்ளதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து இடம்பெற்று வரும் இந்த மோதல்களில் தமது பாதுகாப்பு படையினர் 2 கொல்லப்பட்டுள்ளதாக பாகிஸ்தான் மேலும் தெரிவித்துள்ளது.